ஒரு புயல் ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்குமோ அந்த டைம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பெரும்பான்மையான மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் திமுக கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. ஆளுங்கட்சிங்கும் போது எல்லாருக்குமே கெட்ட பேர் இருக்கத்தான் செய்யும். ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்கு. 1967 திமுக மேலே இருக்குது. விஜய் சார் கிட்ட இது ஒரே ஒன்று தான். ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதுக்கு நடுவில் மக்கள் நல்லபடியாக தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அவரோட அந்த ஆக்டிங் அந்த இதில் இருந்து கொஞ்சம் வெளியே வராரு. எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒன்னொன்னா இப்போ தான் காமிச்சிட்டு இருக்காரு. டிவிக்கே வந்தால் எப்படி இருக்குங்கிறது ஜென்ஸு கிட்ட அவங்க நிறைய பேர் ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா அவரோட நடவடிக்கையை பார்த்து இருக்கு. இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டை துண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மதத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ணலான்னு ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க. மதத்தை மட்டும் வச்சு இந்த நாட்டில் மக்களை சமப்படுத்த முடியாது. அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா மக்கள் மதத்தையும் ஜாதியும் மறந்து டிசம்பருக்கு அப்புறம் தெரியும். பாஜக அதனுடன் வேலையை காட்டுகிறதா இல்லையா என்பது டிசம்பருக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போவுமே இடி ரைடு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு தேச விரோத கட்சிங்கிற மாதிரி திமுக தலைவர் கருணாநிதி அந்த காலத்திலே வளர்த்துட்டாரு. கண்டிப்பாக தேவை இருக்குது. மக்கள் மனசில் எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொண்டு வர்றது? ஜனங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் நினைக்கணும், நீங்கள் நினைக்கணும்னு சொல்லக்கூடாது. நான் நினைக்கணும். ஜனங்க நினைக்கிறாங்க ரோடு சரியில்லை, ரோடு போட மாட்டேங்காங்க, ஜனங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கூடாது. நான் நினைச்சாதான் அந்த மாற்றம் நடக்கும். எடுத்த உடனே ஒருத்தர் ஒரு புது ஃபீல்டுக்கு வராரு. டைம் ஹி நீட்ஸ் டைம். ஆனால் நல்ல மாற்றத்துக்கு யாராவது வந்தா நல்லா தான். தேவைக்கான என்னது இந்த விஜயா அவன் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு நபர். அவனுக்கு அரசியலுக்கும் அதுக்கும் ஒன்று அடிப்படையே தெரியாது. மேம், 2026 தேர்தல் டிஎம்கே வெர்சஸ் டிவிக்குன்னு ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்னங்க மேம்? ஆமாங்க, இன்னும் என்னது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிஎம்கேவா இல்லை விஜய் தான் என்னன்னு இன்னும் எதுவும் அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு புயல் ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்குமோ அந்த டைம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அட் ப்ரெசன்ட் வி கேனாட் சே எனிதிங். இட் வில் டேக் டைம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். டிஎம்கே மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டே இருக்குல்ல, அதனாலேயே மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்களோ என்னமோ. இயல்பாகவே மக்கள் ஒரு முறை ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எலெக்ஷன்ல வேற ஒருத்தரை பார்க்குறாங்க. இதுதான் இத்தனை வருஷத்துக்கு மக்களோட இதா இருக்கு. இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம் விஜய் எந்த அளவுக்கு வராருன்னு பார்ப்போம். டிவிக்கே ஒரு நல்ல மாற்று அரசியலா இருக்குமா தமிழகத்துல? சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் வராரு. எடுத்த உடனே அவர் சாதிப்பாருலாம் சொல்ல முடியாது. பார்க்கணும். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட செயல்பாடுகள், அவரோட செல்வாக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வெளியே வராரு. அவரோட அந்த ஆக்டிங் அந்த இதில் இருந்து கொஞ்சம் வெளியே வராரு. எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒன்னொன்னா இப்போதான் காமிச்சிட்டு இருக்காரு. விஜயோட அரசியல் பயணம் டிவிக்கு, அதை ஓவராலா என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒண்ணுமே இல்லை சார். இப்போதானே வந்திருக்காரு. இப்போதான் தன்னோட ஃபேஸை வேற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதை எப்படி இப்பயே ஜட்ஜ் பண்ண முடியும்? அனுபவத்தில் இருக்கிறது எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? எடுத்த உடனே ஒருத்தர் ஒரு புது ஃபீல்டுக்கு வராரு. டைம் ஹி நீட்ஸ் டைம். ஆனால் நல்ல மாற்றத்துக்கு யாராவது வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தமிழ்நாடுன்றது ஒரு வீடு மேனேஜ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு எவ்வளவோ அதுக்கான டேலண்ட் இருந்தால் தான் ஒரு வீடே மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அப்புறம் ஒரு லெவலுக்கு வர்றது ஓகே. ஒரு எம்எல்ஏவாகவும் இல்லை, எம்பியாகவும் இல்லை, எதாவுமே இல்லை, சடனாக அப்படியே நான் ஸ்டேட்டாக ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ தான் கொஞ்சம் ஒரு விதத்தில் டிவிகே அந்த இது மேலே எனக்கு ஒரு பிழையாகப்படுது அது. பிகாஸ் அவரும் கொஞ்ச நாள் இப்போ ஒரு 15 இயர்ஸ் ஒரு கட்சியில் இருந்து உழைச்சி எப்படி நம்ம எம்ஜிஆர் சார் இவர் ஐயா பண்ணாரோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கலைஞரை பார்த்தீங்கன்னா அவருமே சரி சும்மா வந்துடல. அவங்க எல்லாம் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் இதுக்காகவே அர்ப்பணிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள சிஎம் ஆக்கணும். அவங்க கூடயே போனவர் தான் நம்ம ஸ்டாலின் ஐயாவும். அவருமே கூட அப்பா என்னென்ன பண்ணாருன்னு கூடயே நின்று பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டை கொடுத்தீங்கன்னா அப்போ ஆட்சி பண்ணுறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பிரச்சனை வரும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு.
விஜய் சார் கிட்ட இது ஒரே ஒன்று தான். ஏன்னா ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்ணியிருந்தா கூடமே வந்து சரி இவர் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கும் ரொம்ப டேலண்ட் இருக்கணும். அது பண்ணி அதுலேருந்து என்ன நஷ்டம் என்ன வரும் ஏது வரும் அதெல்லாம் பார்க்காம ஆக்டர் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வரோமா என்ன டேரக்டர் சொல்கிறாரோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இது இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை டக்குன்னு அப்படி எடுத்து நம்பி கொடுக்கறதும் ஒரு ஒரு பயமுறுத்தலாக தான் இருக்குது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதுக்கு நடுவில் மக்கள் வந்து நல்லபடியாக தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தேங்க்யூ. எலெக்ஷனோட ரிசல்ட்டு வந்து அந்த சமயத்து தான் கணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி எங்கேயுமே முடிவாகலை. டிஎம்கே சைடு எல்லாம் கூட்டணி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. டிவிகேக்கு வந்து இப்போ தான் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குதா ஒரு அரசியல் பரசலாக நியூஸ் வருது. டிசம்பருக்கு அப்புறம் தெரியும். பாஜக அதனுடன் வேலையை காட்டுகிறதா இல்லையா என்பது வந்து டிசம்பருக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போவுமே இடி ரைடு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, என்னென்ன அரசியல் மாற்றம் நடக்குதுங்கிறது வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு தெரியும். பெரும்பான்மையான மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் விஜயோட அரசியலை வச்சு பார்த்தோன்னா கரூருக்கு முன் கரூருக்கு பின்ட்டு 2 இதாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படின்னுங்கும்போது வந்து பார்த்தோன்னா அவருக்கு அதில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்ட மாதிரி தெரியுது. இருந்தாலும் அரசியலில் பின்னடைவு ஏற்படுறது வந்து சாதாரண விஷயந்தான். அதுலேருந்து மீண்டு வந்துட்டோன்னா அவரோட எழுச்சி எப்படி இருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து அரசியல்னால் வந்து ஊழலுங்கிற குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ சொல்கிறது ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்டாலின் ரொம்ப நல்லவர். அவருக்கு வந்து பார்த்தோன்னா அதிகாரிகள் செய்கிற இது தெரியல. அதிகாரிகளோட ஆட்சி தான் நடந்துகிட்ருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. டிவிக்கே வந்தால் எப்படி இருக்குனுங்கிறத வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா பெரிய பெரிய செய்தி தொடர்பாளர் பாண்டிய மாதிரி ஆளுகளாலே அவங்களே வந்து ஒரு யூகத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு அது சொல்ல முடியாது. மேபி அவர் நிறைய எல்லாம் ஜென்ஸு கிட்ட அவங்களாம் நிறைய பேர் ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா அவரோட நடவடிக்கையை பார்த்து இருக்குது. ரீசெண்டாக ஒரு அறிக்கை கூட விட்டுருக்காரு. அதெல்லாம் செயல்முறைப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணணும். இது வந்து கொடுக்கறது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அது எந்த லெவலில் கொடுத்துருக்காங்க, இவர் எப்படி அதை விட மேம்படுத்தி அதை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி இவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது இவரோட இது. ஆனால் 2026 தேர்தல் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா? திமுக தான் வரும். ஏன் திமுக வரும்னு? திமுக தான் வரணும். திமுக வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாற்ற முடியும், ஒரு மனித நேயத்தை பேணி காக்க முடியும். இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டை துண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மதத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ணலான்னு ஒரு கண்டென்ட்டை வச்சுருக்காங்க. மதத்தை மட்டும் வச்சு இந்த நாட்டில் வந்து மக்களை வந்து சமப்படுத்த முடியாது, நெறிமுறைப்படுத்த முடியாது, மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது. அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா மக்கள் வந்து மதத்தையும் ஜாதியும் மறந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்களையும் மண்ணையும் மனித நேயத்தையும் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா பாதுகாக்க முடியாது. மாற்று அரசியல்னு டிவிக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. தேவைக்கான என்னது இந்த அது விஜயா? அவன் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு நபர். அவனுக்கு அரசியலுக்கும் அதுக்கும் ஒன்று அடிப்படையே தெரியாது. இந்த திமுகன்றது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம். இது புரியுதுங்களா? பெரியாரை தொட்டு, அண்ணாவை தொட்டு, கலைஞரை தொட்டு, இது மாதிரி வழியாக வந்து இந்த நாட்டுக்காக மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் வந்தால் தான் மனித வளத்தையும் மனித இனத்தையும் மனிதர்களையும் பாதுகாக்க முடியும். மற்ற நாள் வந்து ஜாதி மதம் இன வேறுபாடுகள் அப்பாற்பட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தோட யாரும் போட்டி போட முடியாது. யாரும் அதுக்கு நிகராக இனி ஒரு இயக்கம் வர முடியாது. திமுக ஒரு பெரிய கட்சி, தவக இப்போ வளர்ந்து வர்ற கட்சி. திமுகவுக்கு கூட்டணியும் பலமாக இருக்குது. ரெண்டாவது தவேகாங்கிறது கிராமங்களில் தெரியாது, நகரப்புறத்தில் எல்லாருக்குமே தெரியும். கிராமங்களில் அபோவ் 60க்கு மேலே வந்து இன்னமும் எம்ஜிஆர், கருணாநிதி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. விஜய்ங்கிறது ஒரு நடிகர் அப்படிங்கிற லேபிள் தான். அதனால் விஜயை வந்து கிராமங்களில் தெரியாது. ஒரு எங்கள் பாட்டி இருக்காங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து தெரியாது. நான் சொன்னாலும் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஓட்டுச்சாவடியில் போய் அவங்க கை எங்கே போட்டாங்களோ, காங்கிரஸ்னால் காங்கிரஸ், ரெட்டலைனா ரெட்டலை, உதயசூரனா உதயசூரன் அப்படி தான் போடுவாங்க. விஜய்க்கு போடுங்க அப்படின்னு சொன்னால் அது யார் அப்படிம்பாங்க. இல்லைடா அவங்க தாத்தா போட்ட காலத்துலேருந்து நான் அதே தான் போடுவேன், அப்படி தான் போட முடியும் என்னால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா திமுக வந்து கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. ஆளுங்கட்சிங்கும்போது எல்லாருக்குமே கெட்ட பேர் இருக்கத்தான் செய்யும். எதற்கு ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம்
ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. 1967லேருந்தே திமுக மேலே இருக்குது, ஏடிஎம்கேலையும் இருக்குது. பிஜேபியில் இப்போ ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரியுது. அது எதிர்க்கட்சியாக வரும்போது தான் அதோட வெளிப்பாடுகள் வருமா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு பிஜேபி நல்ல கட்சியாக தெரியுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து ஒரு தேச விரோத கட்சிங்கிற மாதிரி திமுக தலைவர் கருணாநிதி வந்து அந்த காலத்திலே வளர்த்துட்டார். அவரும் கூட்டணி வச்சுருந்தார். இருந்தாலும் காங்கிரஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எப்போவுமே காங்கிரஸ் கூட்டணியை விடவே மாட்டார். எம்ஜிஆர் அதே மாதிரி தான், காங்கிரஸ் கூட்டணியை விட மாட்டார். காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி தான். அதனால் காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற அணி வந்து மேக்சிமம் ஜெயிச்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவும் எப்படி இருக்குன்னு தெரில, அதே மாதிரி தான் இருக்கும்னு அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேவை இருக்குது, மக்கள் மனசில் எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொண்டு வர்றது? ஜனங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் நினைக்கணும், நீங்கள் நினைக்கணும்னு சொல்லக்கூடாது. நான் நினைக்கணும். ஜனங்க நினைக்கிறாங்க ரோடு சரியில்லை, ரோடு போட மாட்டேங்காங்க, ஜனங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் நினைக்கணும். நான் நினச்சாதான் அந்த மாற்றம் நடக்கும். இது வந்து எல்லார்ட்டையும் வரணும். கரூர் சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமே விஜயோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, ஏறிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால திமுகக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? 26 தேர்தல் அவனுக்கு செல்வாக்கும் கிடையாது, சொல்வாக்கும் கிடையாது, பேசவும் தெரியாது, பேசுறதுக்கு இன்னும் பயிற்சி எடுக்கவும் இல்லை. அவர் ஒரு அரசியல்வாதியாக ஃபஸ்ட்டு பார்க்குறது இல்லை. அவர் ஒரு நல்ல நடிகை, நல்ல பிரபலமான நடிகை. தென்னிந்தியாவிலேயே எப்படி வந்து தென்னிந்தியாவில் வந்து ஆந்திராவில் வந்து எப்படி ஜூனியர் என்டிஆரோ, நம்ம யார் இன்னொரு பாப்புன்னு ஒருத்தர் பவன் கல்யாண், சிரஞ்சீவி பையன் ராம் சரணம், அது மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அஜித், விஜய். அப்படி இருக்கும்போது வந்து விஜய் வந்து ஒரு நல்ல நடிகை, ஒரு மக்களுக்கு ஏற்றுக்கிட்டான ஒரு நடிகை. அவரை வந்து நடிகனாக தான் பார்க்கணுமே தவிர அரசியல்வாதியாக பார்க்க முடியாது. அரசியலுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. கூட இருக்கிற அனைத்து பேருமே அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நபர்கள். அதை வச்சு அரசியல் செய்யணும்னு நினைச்சாக்க முடியாது. ஆனா டிஎம்கே மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமா எடுத்து வச்சுட்டே இருக்காங்க வர வர. இப்ப எலெக்ஷன் நெருங்க நிறைய குற்றங்கள் அது இதுன்னு பேச்சாவும் நியூஸாகவும் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அதை பத்தி என்ன சொல்றீங்க? இந்தியா லெவலில் வந்து மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகள் வந்து பாரதிய ஜனதாவில் இருக்கிறாங்க. டிஎம்ஆர்என்சன் வந்தது, அதில் எவ்வளோ பேர் கொள்ளையடிச்சான்றது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும். இன்னைக்கு மத்திய கவர்மெண்ட் கல்வி கடனை கொடுக்கல. இன்னைக்கு ஜிஎஸ்டி வர வசூல் பண்ணிட்டு அதுக்கான தொகையை தான் கொடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற வரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த ஒரு அரசு ஒரு செம்மையாக இயங்குதுன்னா திமுக மாதிரி வேறு எந்த இயக்கமும் இது நடத்த முடியாது. ஊழல் என்பது சும்மா உங்கள்கிட்ட இருக்கிற அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லி தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க. அது ஒரு காலமும் பாரதிய ஜனதாவுடைய பாச்சா பலிக்காது. டிஎம்கேக்கு மாற்று கட்சி டிவிகேங்கிற கருத்தை வந்து அது ஒரு இயக்கமே கிடையாதுங்க. அது ஒரு ரசிகர் மன்றம், ரசிகர்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடிப்படை எத்தனை கிளை கழக செயலாளர் இருக்கான், எத்தனை பகுதி செயலாளர் இருக்கான், எத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்கான், எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கான், எத்தனை மாவட்ட பொருளாளர் இருக்கான், இப்போ வந்து எத்தனை பகுதி செயலாளர் இருக்கான், பகுதி பிரதிநிதி இருக்கான், மாவட்ட பிரதிநிதி இருக்கான். இன்னும் இதுவரையிலும் வந்து ஒரு கணக்கெடுத்து ஒரு பூத்து ஏஜென்ட் கூட நீங்கள் போட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து உடனடியாக முதலமைச்சர் சீட்டில் உட்காரணுன்னா முடியாது. ஏன்னா திமுக இருக்குன்னா இன்றைக்கி வந்து அவர் 75 வயசுக்கு மேலே ஆகுது. அவர் வந்த பயணங்கள்னா கொடா சட்டம், மிசாபீடு, இதெல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு நசுக்கப்பட்டு கொஞ்சமாக அவர் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்காருன்னா உடனடியாக வந்து அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காரல. அவர் 75 வருஷம் ஆயிருக்கு. நேற்று வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே முதலமைச்சர் சீட்டு உட்காருன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா? அவ்வளோ முட்டாளாக இருக்காங்களா? அப்போ எவனும் படித்தவங்க கிடையாது, சிந்திக்கிற நாலேஜே இல்லையா? சிந்திக்க மாட்டானே எவனும். இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் நினச்சிருந்தாருன்னா முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியாது. அவர் நினச்சிருந்தாரோட உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு வந்து இத்தனை 70 வருஷமாக செலுத்திருக்காரு. அதனுடைய பலன் தான் மக்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று வரையும் நடிகனாக இருந்திருக்க, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்ட, நாளைக்கு முதலமைச்சர் சீட்டில் உட்காரன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிங்களா? அப்போ வந்து நான் ஒரு நடிகை கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. யார் கட்சி பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார், என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து போனி ஆகாதுன்னு போயிட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது, எல்லாரும் கருணாநிதியும் ஆக முடியாது, எல்லாரும் முக ஸ்டாலினும் ஆக முடியாது. அது மொத்தம் இவங்க நினைக்கிறதுலாம் நடிகனை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்கனாக்க சிரஞ்சீவி ஆரம்பித்தார் ஆந்திராவில், என்னாச்சு? அற்ற சிரியாமல் போயிட்டார்.